மற்ற நாடுகளை காட்டிலும் நம்ம நாட்டில் தான் மதுவிலக்கை பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கோம். குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதே நேரத்தில் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத இங்கே பேச வேண்டியிருக்கு. கடையை அடைச்சிட்டாங்கன்னா அந்த கவலையிலேயே இன்னும் அதிகமாக குடிக்கிற குடிகாரர்கள்லாம் இங்கே இருக்காங்க. திறந்திருந்தால் 3 கடை, க்ளோஸ் பண்ணிட்டா 30 கடை, 50 ரூபா அதிகமாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழல் இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெள்ளத்துறை சார் இங்கே பதவியில் இருந்த பொறுப்பில் இருந்த ஒரு காலத்தில் தான் பிளாக்கில் சரக்கு ஓடுறதே கிடையாது. ஒரு நண்பர்கிட்ட நான் கேட்டேன், என்ன வெள்ளத்துறை சாருமே ரொம்ப கோமா இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை காலையில் தண்ணி அடிக்காதனால இப்போ உடம்பு நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆக குடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் சேர்த்து தான் அவன் குடிக்கக்கூடாத ஒரு சூழலை ஏற்படுத்துவது தான் நம்ம கடமை. இன்றைக்கி வந்து தமிழக அரசு வந்து புதிய முதலமைச்சர் வந்து இத்தனை கடைகளை க்ளோஸ் பண்ணியிருக்காருன்னா அது பெரிய அற்புதம் தான் நான் சொல்லுவேன். முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய முயற்சியில் காலையில் இருந்த கடையை வந்து 12 மணி ஆக்குனாங்க. அதுவே ஒரு பெரிய வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். இப்போ வந்து நகரத்துக்குள்ளே இருக்கிற கடையை வந்து மூட சொல்லி பொதுமக்கள் போராடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மதுக்கடைக்கு முன்னாடி அந்த வாசலில் வண்டிகள்லாம் தாறுமாறாக நிற்கும். ஒரு குடிகாரன் படுத்து கிடப்பான், ஒரு பாட்டில் உடஞ்சி கிடக்கும், ஒருத்தங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான். பெண்கள் வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகவே முடியாது. பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது, மருத்துவமனை இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நகரத்துக்குள்ளே ஒரு தெருவில் ஒரு டாஸ்மாக் இருக்குன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ சிக்கலை ஏற்படுத்த விதமாக தான் இருக்கும். இப்போது கடைக்குள்ளே இருக்கிற எல்லாருமே மது விற்பனையில் தான் கவனமாக இருப்பாங்களே தவிர வாசலில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியும். இப்போ மொத்தத்துக்கு வருங்காலங்களில் ஒவ்வொரு வருடமும் மது விற்பனை குறைந்திருக்கிறது அப்படின்னு தமிழக அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்கன்னா அதுவே வெற்றியினுடைய முதல் படியாக நான் நினைக்கிறேன்.